இந்த விழாவினுடைய கதாநாயகர் ஐயா நாஞ்சில் நெடுமாறன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய செந்தமிழ் இலக்கிய பேரவையினுடைய தலைவர் பெரியவர் ஐயா ராமசுவாமி அவர்களே, தமிழ் குழவி ஐயா அவர்களே, அகில இந்திய வானொலி நிலையத்தினுடைய முன்னாள் இயக்குனர் ஐயா சண்முகையா அவர்களே, இந்த அரங்கத்தில் குழுமியிருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, அத்துணை பேருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு செய்தியை தொடங்கி எனது உரையை துவங்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அதை நமது சண்முகையா ஐயா அவர்கள் தொட்டு சென்றார்கள். எனது நினைவு சரியாக இருக்குமானால் ஒரு 4 திலகங்கள் தமிழகத்தில் உண்டு. முதல் திலகம் நடிகர் திலகம் அண்ணன் சிவாஜி கணேசன். அடுத்து ஒரு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். ஒரு அம்மா நடிகையர் திலகம். 4வது ஒரு திலகம் ஐயா நவரச திலகம் நாஞ்சில் நெடுமாறன். 38 ஆண்டுக்கு முன்பாக ஆசையும் மீசையும் சேர்ந்து வளர்ந்து கொண்டிருந்த நாளில் ஐயாவை நான் சந்தித்தேன். 1989 ஆண்டு வல்லங்குமாரன் விளை அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஒரு சிறுவனாக, என்னுடன் படித்தவன் எனக்கு மாணவனாக இருக்கின்ற நாளில் நான் பள்ளிக்கூடத்திற்கு போகிறேன். ஆசிரியனாக வேண்டும் என்பது எனது லட்சிய கனவு. அந்த கனவை நிறைவேற்றும் நாளில் நான் அங்கே போனால் ஐயா நெடுமாறன் அவர்கள் இருக்கிறார். ஒரு லாட்ரி சீட்டில் 1 கோடி ரூபாய் விழுந்த மாதிரி அவருடன் 8 ஆண்டு காலம் பயணம். அவர் வகுப்பறையில் பாடம் எடுத்தால் மாணவர்கள் அப்படி கேட்பாங்க. நாங்கள் போகிற போதும் வருகிற போதும் ஐயா அவர்கள் பாடம் எடுக்கக்கூடிய அந்த பாடத்தை நாங்கள் கேட்போம். அமர்ந்து தான் இருப்பார். ஒரு பையன் ஒரு சத்தம் போட மாட்டான். அப்படி கேட்பான். ஒரு நல்லாசிரியர். எல்லா பாடல்களையும் சொல்லுவார். அந்த பாட்டை எழுதினவங்க கிட்ட கேட்டால் அவங்க சொல்லிவிட மாட்டாங்க, ஐயா சொல்லுவார். 88 வயசு அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளவு ஞாபக சக்தி. ரொம்ப அபூர்வமான ஆற்றல் படைத்த ஒரு பேச்சாளர். நான் அறிந்த வரையில் பெரிய பெரிய பேச்சாளர்களை நாம் பார்த்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். நாம் அறிந்த வரையில் எடுத்ததிலிருந்து முடிப்பது வரை ஒரு வரி வசனம் இல்லாமல் கவிதையாக பொழியக்கூடிய ஒரே பேச்சாளர் ஐயா நாஞ்சில் நெடுமாறன் அவர்கள். அப்படி ஒரு பேச்சு. நேற்று கம்பன் கழகத்தில் மூத்த தம்பியருள் மனதை ஈர்த்த தம்பி பரதனா கும்பகர்ணனா. தொடக்கத்திலிருந்து முடிகிற வரை கம்பன் தான். அவ்வளோ பாட்டு அவர் எழுதி வச்சு போயிட்டார். அவ்வளோ பாட்டு. 3-4 ஆண்டுகளுக்கு முன்பாக செந்தமிழ் இலக்கிய பேரவை சார்பாக கதிர்வேல் கல்யாண மண்டபத்தில் ஒரு நிகழ்ச்சி. முன்னவனே முன்னின்றான் தான் தலைப்பு. முன்னவனே முன்னின்றான். ஐயா பேசுகிறாரு முதல்ல இருந்து கடைசி வர சேக்கிழார். இடையிடையே வில்லிபுத்தூரார் வந்து போனார். எனக்கு அதிசயமாக இருந்தது. அப்படி ஒரு அதிசயம். இப்படி வருமா? ஒரு குறிப்பு இல்லாமல் ஒரு துண்டு காகிதம் இல்லாமல் அப்படி மழை பொழிந்தது மாதிரி அப்படியே பொழியக்கூடிய ஒரு ஆற்றல். இந்த கவிதையும் அப்படித்தான் இருக்கிறது. பெரிய புலவர்களுக்கு சில சிறப்புகள் உண்டு. அருணகிரி என்று சொன்னால் சந்தம், கம்பன் என்றால் விருத்தம், நயம். கம்பனை பாராட்டுவதற்கு தகுதி வேணும். தகுதி இல்லாமல் சொல்லுகிறேன். பாரதி என்று சொன்னால் ஒரு ஆவேசம், ஒரு புயல், ஒரு வேகம். கண்ணதாசனிடத்தில் ஒரு தென்றல், ஒரு காற்று, ஒரு இதமான காற்று. ஐயாவுடைய கவிதையை படிக்கிற போது இவர்கள் எல்லாரும் சேர்ந்து அங்கு இருக்கிறார்கள். எல்லோரும் சேர்ந்த ஒரு கலவை.
அங்கே அருணகிரி வருகிறார், கம்பன் வருகிறார், பாரதி வருகிறார், கண்ணதாசன் வருகிறார், சேக்கிழார் வருகிறார். கம்பனை பாடுகிற போது நாமக்கல் கவிஞர் அப்படி வியக்கிறார். எண்ணி எண்ணி இந்த கவிதையை திட்டமிட்டு பாடினானோ என்று அவர் வியக்கிறார். இவர் இந்த கவிதையை நான் படிக்கிற போது எனக்கு என்ன தோன்றியதுன்னா, இவர் எண்ணாமலே எழுதியது. எப்படி ஒரு ஓவியனுக்கு வைகோ இருக்கிறார், மன்னிக்க வேண்டும், வைகோ பாலகிருஷ்ணன், நான் யாரையாவது சொல்ல, நீங்கள் வேற யாராவது நினைக்க, எதுக்கு வம்பு? ஒரு ஓவியனுக்கு அந்த தூரியை எடுத்தவுடன் ஓவியம் வரைவது ஒரு கைவந்த கலை போல. அப்படி வருகிறது எழுத்து, வந்து வந்து விழுகிறது. நான் நினைத்து பார்க்கிறேன், எங்காவது இவர் அடித்திருப்பாரா, எங்காவது ஒரு திருத்திருப்பாரா? இருக்காது. அப்படி அடித்து அடித்து திருத்தி எழுதப்பட்ட கவிதையாக இது இருக்க முடியாது. அப்படி இருந்தால் இவ்வளவு சரளமாக வராது. அப்படி வந்திருக்கிறது பாடல். பொதுவாக புத்தகம் என்றால் அந்த காகிதத்தை தொட்டு அதை புரட்டி அதை அடையாளப்படுத்தி அதை படிப்பது ஒரு சுகம். நான் செல்ஃபோனிலாம் புத்தகங்கள் படிக்கிறதே கிடையாது. ஐயா அவர்கள் அனுப்பி வைத்தார். முதலில் சில நாள்கள் நான் அப்படியே வைத்து விட்டேன். பிறகு எடுத்து படிக்க தொடங்கினால் வைப்பதற்கு மனமே வரவில்லை. திரும்ப திரும்ப படித்தேன். அவ்வளவு இனிப்பு. கவிதை அப்படி இருக்கிறது, அவ்வளவு சுகமாக இருக்கிறது. அது அரசியர் களிநடிலடி ஆசிரிய விருத்தம், எண்சீர் நெடிலடி ஆசிரிய விருத்தம் எல்லாம் அப்படி சரளமாக வந்து போகிறது. எனக்கு அதில் ஒரு வருத்தம் என்னென்னா, இந்த தசாவதாரம் சொன்ன உடனே நமக்கு இந்த இப்போ உள்ள தலைமுறைக்கு இந்த கமலஹாசன் நடித்த சினிமா ஞாபகத்துக்கு வரும். அது பகவானுடைய 32 அவதாரம் பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் 10 அவதாரம் விசேஷமான அவதாரம், தசாவதாரம். அதில் ஐயா மச்சாவதாரம் எழுதியிருக்கிறார். மச்சாவதாரம் மட்டும்தான் எழுதியிருக்கிறார். அதுக்கு பிறகு எழுதுனா அது கிடைக்கல. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஈடு செய்ய முடியாத சில வருத்தங்கள் உண்டு. இந்த மச்சாவதாரம் எழுதி முடித்த பிறகு பார்த்தா எல்லா அவதாரத்தையும் எழுதியிருக்கிறார், ஆனால் கைவசம் இல்லை. கரையானுக்கு இரையாகிவிட்டது. புறநாட்டில் 2 பாட்டு இல்லை. சங்க இலக்கியத்தில் 10 என்று ஒரு இலக்கியம் உண்டு. அந்த 10 முதல் 10 கிடையாது, இறுதி 10 கிடையாது. நடுவில் இருக்கக்கூடிய 8, 10 தான் இருக்குது. எனக்கு அந்த ஞாபகம் வந்தது. மச்சாவதாரம் மட்டும் இருக்குது, மீது எதுவுமே இல்லை. அந்த மச்சாவதாரம் அந்த அவதார கவிதையை மட்டும் படிச்சிருந்தா எழுதினார். எனக்கு மனசே ஆறலை. இந்த ரொம்ப வெளிப்படையாக சொல்கிறேன், நீங்கள் யாரும் என்ன தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த பாஞ்சாலி சபதம் மட்டும் பாரதி எழுதியிருந்தா மன்னிச்சுக்கோங்க, வில்லிபுத்தூராருக்கு முகவரி இல்லாமல் ஆயிரும். எழுதியிருந்தால் பாஞ்சாலி சபதத்தை பாரதி முழுவதும் எழுதியிருந்தால் வில்லிபுத்தூராரை நம்ம மறந்துருப்போம். அப்படி இருக்கும். இவர் ஏன் விட்டார்? ஏன்னா அவருடைய நோக்கம் வேற. அதனால் அவர் பாஞ்சாலி சபதத்தோடு முடித்தார். ஆனால் பாரதி எழுதியிருக்கணும். கம்பன் எப்படி நிற்கிறாரோ அப்படி பாரதி நிற்பார். பாரதி நிற்பார், அதில் மாற்றம் கிடையாது. ஆனால் கம்பனுக்கு நிகராக நின்றிருப்பார், அப்படின்னு இருப்பார். இந்த கண்ணதாசன் எழுதும்போது பெரிய திட்டத்தோட கவிதைகள் எழுதுவார். அந்த முற்றுப்பெறாத காவியங்கள்னு ஒரு புத்தகம் இருக்குது. அதுவே 200 பக்கத்துக்கு மேல் இருக்குது. உள்ளே பார்த்தா ஒரு 4-5 காவியங்கள் தொடங்கியிருக்கார். எதுவுமே முடிக்கலை, இடையில நிற்கிது. ஏன்னா வேறு வேலை வந்துடும், அதை நிறுத்தி வச்சுட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவார். அப்படி இந்த பெரிய புராணத்தில் சில கதைகளை மாத்திரம் ஆங்காங்கே சொல்லி கொண்டு வருகிறார். ஆனால் எழுதிய கவிதைகள் அவ்வளவு சிறப்பு. நான் சில நேரங்களில் ரொம்ப மனசு உடஞ்சி போயிடுவேன். அதில் ஒன்று, ஐயா நேற்றுக்கு பேசின பேச்சு. நான் நேற்றுக்கு பேசின பிறகு நான் என்ன நினச்சேன், இனியும் நம்ம மைக்கு பிடிச்சி பேசணுமா? நமக்கு இந்த வேலை தேவைதானா? நம்ம சரியான பாதையிலே தான் போய்கிட்டு இருக்கோமா என்கிற பல சிந்தனைகளை நேற்றைக்கு எனக்கு கொடுத்தார்.
ஆனால் என்னாச்சு, இது ஏற்கனவே திட்டமிட்டதுனால நம்ம என்ன பேசிக்கிட்டு இருக்கோம். இல்லை அது ஒரு 10 நாளைக்கெல்லாம் மைக்கு பிடிச்சி பேசுகிறதுக்கு மூடே வந்திருக்காது. அது மாதிரி சில புத்தகங்கள் உண்டு. காலையில் தூங்கி முழிச்சா ஒரு 2 பக்கம் எழுதுனா தான் எனக்கு அன்னை நிம்மதி. சில புத்தகத்தை படிச்சுக்கிட்டு, இந்த ஞான மாளிகா, புஷ்ப மாளிகா, கண்ணதாசனுடைய புத்தகம், அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதுறதுக்கு கொஞ்ச நாளைக்கு மனசே வராது. எழுதுனா அப்படி எழுதணும், இல்லைன்னா எழுதக்கூடாது. அப்படி நம்மை திகைக்க வைத்த இந்த கவிதை புத்தகம் இந்த மரபில் பூத்த மலர். அப்படி இந்த புத்தகத்தை பற்றி எனக்கு ரொம்ப நேரம் பேச வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஐயா பேசுகிறத நீங்கள் எப்படி ஆர்வத்தோடு கேட்குறதுக்கு இருக்கீங்களோ அதே மாதிரி தான் நானும் இருக்கேன். ஆனால் ஆய்வுரன்னு சொல்லும்போது ஒரு சம்பிரதாயத்துக்காக 2 கவிதைகளை நான் சொல்லணும். அவருடைய காமெடி நமக்கு தெரியும், சிரிக்காமல் பேசுவார். எடுத்த உடனேயே இந்த யாக்கியாகாரன்லாம் சொன்னாங்க, அது படித்த உடனே கண்ணதாசன் இந்துஸ்தானம் பொங்கி எழுந்தால் எந்த ஸ்தானம் மிஞ்சும் அப்படின்னு எழுதினார். எனக்கு அது ஞாபகத்துக்கு வந்தது. முதல்ல காமெடி தான். சந்தன கனவு, காணல் கணிகை, காற்றை பற்றி எழுதியிருக்கார். காற்று கவனமாக கேளுங்க. நீரினிலே நிலத்தினிலே வெளியில் விண்ணில் நிறைபொருளே. நான் சுருக்கமாக சொல்கிறேன். காற்று. ஊரினிலே ஏழை பணக்காரர்க்கெல்லாம் ஓசியிலே கிடைப்பவளை, ஓய்வே இன்றி காரிருளில் மழை வெயிலில் காட்டில் மேட்டில் கால்நடையாய் திரிபவளை. காற்று. அது படித்த உடனே ஐயா பட்டிமன்றத்தில் நகைச்சுவையாக பேசக்கூடிய அந்த சம்பவம் தான் நினைவுக்கு வந்தது. ஐயா வைகுண்டரை பற்றி எழுதியிருக்கிறார், அவருடைய பக்தர். நான் இன்னைக்கு ஐயா வைகுண்டர் என்கிற அவர் போதித்த அந்த தர்மத்தை பிரித்து கொண்டு போவதற்கு சிலர் முயன்று கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கட்டத்தில் ஐயா அவர்கள் தாமரை பதியில் வாழும் தங்கமே செங்கன்மாலே என்று பகவான் தான் ஐயா வைகுண்டர் என்று சொன்னதற்காக ஐயாவை நான் பாதம் தொட்டு வணங்குகிறேன். ஏன்னா அதில் நிறைய சூழ்ச்சிகள் இருக்குது, புறப்பட்டுருக்கு. ஆமாம், அந்த மச்சாவதாரம் என்று சொன்னேன் இல்லையா, அந்த மச்சாவதாரத்தில் ஒரு வரி கொண்டு வருகிறார் கடைசியில். அந்த சத்தியவிரதன் என்கிற அரசன் அந்த மீன் வளர்க்குறான், வளர்க்க அது பெருசாகி கொண்டே இருக்கிறது. அரண்மனை கிணற்றில் விட்டு போவீர் என் ஆணை என்றான், புகழினால் உலகை வென்றான். அதை பார்த்த உடனே அந்த ஆஞ்சநேயர் இலங்கையில் தூதுக்கு போயிருக்கார். ராவணனுக்கு முன்னால் இருக்கிறார் ஆஞ்சநேயர். அவன் கேட்குறான், நேமியோ குலிசியோ, யார் நீ, இதற்காக எங்கே வந்த என்றெல்லாம் கேட்குறான். விரிவாக சொல்வதற்கு நேரம் இல்லை. கடைசியாக கேட்குறான், என்னை நீ இங்கு எய்த காரணம், ஆர் உன்னை விடுத்தவர், அரிய ஆணையால் சோர்விலை சொல்லிது என்ன சொல்லினான், வேறொடும் அமரதம் புகழ் விழுங்கினான். தேவருடைய புகழ் எல்லாவற்றையும் விழுங்கியவன் ராவணன். அவன் சொல்லுகிறான், கம்பன் சொல்லுகிறான், வேறொடும் அமரதம் புகழ் விழுங்கினான். உலகெல்லாம் கலக்கி வென்றான், உலகெல்லாம் நிறுத்தி வென்றான் என்றெல்லாம் கம்பன் சொல்லக்கூடிய அந்த வரிகளை இங்கே சத்தியவிரதனுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார். புகழினால் உலகை வென்றான் என்று கொண்டு சேர்க்கிறார். பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பொன்னவைக்கோ பாராட்டு மடல். பொன்னவைக்கோ இன்றிங்கோர் பூந்தமிழ் மன்றிலேறி இந்தமிழ் கவிதை கண்ணி எழில்நடம் புரிய கண்டேன். எழில்நடம் புரிய கண்டேன் சொன்னோன்னே அதுவும் எனக்கு கம்பன் தான் ஞாபகத்துக்கு வந்தார். விற்பெரும் தடந்தோல் வீர சீதாவை பார்த்து கொண்டு வந்து ராமபுராணத்தில் ஆஞ்சநேயர் சொல்லுகிறார், விற்பெருந்தடந்தோல் வீர வீங்கு நீர் இலங்கை வெற்பில் நற்பெரும் தவத்தளாய நங்கையை கண்டேன் அல்லேன், இற்பென்பதொன்றும் இரும்பொறை என்பதொன்றும் கற்பன்னும் பெயரதொன்றும் களிநடம் புரிய கண்டேன். அந்த ஆஞ்சநேயர் சொல்லுகிறார் களிநடம் புரிய கண்டேன், இங்கே எழில்நடம் புரிய கண்டேன் என்று பாரதிதாசன் பல்கலைக்கழக துணைவேந்தர் பொன்னவைக்கோவுக்கு ஐயா பாராட்டு பாடுகிறார். இன்னும் எவ்வளவோ சொல்லி கொண்டு போகலாம். அங்கே தசரதன் சொல்லுகிறான், நான் ராமனுக்கு இளவரசு பட்டம் சூட்டலாம் என்று நினைக்கிறேன் என்று சொல்லுகிறான். அமைச்சர்கள் கேட்டவுடன் அவங்க 2 கண்டினருக்கு இறங்கும் ஓர் ஆவண இருந்தார் என்று கம்பன் சொல்லுவான். இங்கே கண்ணப்பனுடைய அப்பா சொல்கிறார், என்ன சொல்கிறார், நான் கண்ணப்பனுக்கு, அப்போ கண்ணப்பன் கிடையாது திண்ணப்பனுக்கு நாட்டை கொடுத்து விட்டு நான் ஓய்வு பெறலாம் என்று நினைக்கிறேன்
என்று சொல்லுகிறார். சொன்னவுடன் அமைச்சர்கள்லாம் எப்படி இருந்தாரா? ஐயா சொல்லுகிறார், முன் வருந்தி பின் மகிழ்ந்தார் என்று சொல்லுகிறார். கேட்ட உடனே முதல்ல வருந்தினார்களாம், பிறகு அவர்கள் மகிழ்ந்தார்களாம். இப்படி மிகச் சுருக்கமாக தான் எண்ணி வந்த கருத்தை அப்படி ஒரு கவிநயத்துடன் தரமான வார்த்தைகளில் சொல்லி கொண்டு போகிறார். இன்னும் அந்த பொன்னவைக்கோவுக்கு சொல்லுகிறார், ஆட்சியில் ஆவணத்தில் அகப்புற தொடர்பில் கல்வி மீட்சியை வகுக்கும் பாட திட்டத்தில் தமிழை வைத்தீர். நான் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன், பெரிய புராணத்தில் வருது. அங்கே சுந்தரருக்கும் அந்த முதியவருக்கும் பிரச்சனை. திருவண்ணைநல்லூரில் வழக்கு. அங்கே இருக்கக்கூடியவர்கள் நியாயம் பேசக்கூடியவர்கள். அவர்கள் கேட்கிறார்கள், இவர் உமது அடிமை என்று சொல்லுகிறார் இல்லையா? அப்படியானால் நீங்கள் எங்களுக்கு ஆதாரம் தர வேண்டும். என்ன ஆதாரம்? ஆட்சியில் ஆவணத்தில் அன்றி மற்றையலார் தங்கள் காட்சியில் மூன்றில் ஒன்றை காட்டுவா என்றார் சேக்கிழார் சொல்லுகிறார். இந்த ஐயா இங்கே பொன்னவைக்கோவுடைய பாராட்டு விழாவுக்கு கொண்டு வருகிறார். ஆட்சியில் ஆவணத்தில் அகப்புற தொடர்பில் கல்வி நீட்சியை வகுக்கும் பாட திட்டத்தில் தமிழை வைத்தார். மயிலாடியில் இந்த PN பெருமாள் அவருக்கும் பாராட்டு மடல் இருக்கு. முன்னெல்லாம் ஐயா பேசும்போது நாங்கள்லாம், எனக்கு பைக்கு கிடையாது, அப்போ சைக்கிள் தான் உண்டு, பஸ்ஸில் போவோம், ஊர் ஊராக பஸ்ஸில் போவோம். திரும்பி எப்படி வருவோங்கிற யோசனைலாம் கிடையாது, போயிடுவோம் அவ்வளோதான். அப்புறம் எப்படியாவது வருவோம், அதாவது காலையில் வீட்டு போய் சேருவோம். ஒரு முறை மயிலாடிக்கு போயிருக்கிறோம், ஐயா தான் பட்டிமன்றம் முடிஞ்சது, எல்லோரும் போயாச்சு. நான் போய் நிற்கிறேன், என்னை நம்பி எனக்கு கூட என்னோடய ஃப்ரெண்டு எங்கள் ஊரில் இருந்து வந்தான், அவனை என் கூட நிற்கிறான். ஐயா பார்த்தார், PN பெருமாள் ஐயா இருக்கார், பெரியவர். மச்சான் மாப்பிள்ளைன்னு சொல்லுவார்னு நினைக்கிறேன், அத்தான் அப்படி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வண்டி வந்தது, இந்த பேச்சாளர்களெல்லாம் நார்கோவிலில் கொண்டு விட்டுக்கிட்டு எங்களுக்காக ஐயா எங்கே காத்திருந்தாங்க, எங்களுக்காக நாங்கள் இருப்பது வரை காத்திருந்து நாகர்கோவில் கொண்டு விட்டு வந்த அந்த வண்டி திரும்பவும் மயிலாடிக்கு வந்து எங்கள் எல்லோரையும் கொண்டு நாகர்கோவிலில் கொண்டு விடுவதை கூட இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பண்பாளர் ஐயா PN பெருமாள் அவர்கள். ஐயாவும் அப்படி பண்ணியிருந்தார். அவருக்கும் இங்கே பாராட்டு மடல் எழுதியிருக்கிறார். நேருவுக்கும் எழுதியிருக்கிறார். நேரு அன்றைக்கு நேரு போன போது இனி யார் இந்த நாட்டை காப்பாற்றுவார் என்கிற ஒரு கேள்வி எழுந்தது. நமக்கு 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கும், அது வேறு. ஆனால் கவிதையில் பார்க்கிற போது எனக்கு கண்ணதாசன் நினைவுக்கு வந்தார். ஐயா எழுதியிருக்கிறார், கங்கையே தாயே எங்கள் கண்மணி நேரு எங்கே, மங்கள திலகம் எங்கே, மகாத்மா சீடன் எங்கே, பொங்கிடும் கடலே எங்கள் பொன் மகன் நேரு எங்கே. இது ஐயாவுடைய வரி. கண்ணதாசன் எழுதியிருக்கிறார், சீரிய நெற்றி எங்கே, சிவந்த நல் இதழ்கள் எங்கே, கூரிய விழிகள் எங்கே, குறுநகை போனதெங்கே, பச்சை குழந்தை பாலுக்கு தவிக்கையிலே பெற்ற அன்னையை பெருமான் எடுத்து விட்டான், வானத்தில் வல்லூர் வட்டமிடும் வேளையிலே தாய்க்கிளியை கொன்று விட்டு சேய்க்கிளியை தவிக்க விட்டான், சாவே உனக்கு ஒரு நாள் சாவு வந்து சேராதோ, சஞ்சலமே நீயும் ஒரு சஞ்சலத்தை காணாயோ, தீயே உனக்கு ஒரு நாள் தீ மூட்டி பாரோமோ, தெய்வமே உனையும் தான் தேம்பியள வையோமோ என்று கண்ணதாசன் பாடினான். அந்த கண்ணதாசன் பாடி அந்த தொனியில் அந்த பாணியில் ஐயா பாடியிருக்கிறார். எண்ணிய நெஞ்சமெல்லாம், இன்னும் இது நேருக்கு தான், எண்ணிய நெஞ்சமெல்லாம் இனித்திடும் புனிதன் எங்கே. ஐயா கேட்குறார், நேரு போயிட்டார், எண்ணிய நெஞ்சமெல்லாம் இனித்திடும் புனிதன் எங்கே, புண்ணியன் நேரு எங்கே, புத்தரின் புதல்வன் எங்கே. கண்ணதாசன் பாடுகிறார், போதிமர புத்தன் போய்விட்டான் என்றிருந்தோம், பாதி வழி போன அவன் பண்டிதனாய் திரும்பி வந்தான். பார்வை ஒன்று. 2 பேரும் நேருவை புத்தனனுடைய நகலாக பார்க்கிறார்கள். இந்த ஒன்றையும் சொல்லிவிட்டு எனது உரையை முடித்து விடுகிறேன். நிறைய பேசுவதற்கு ஆசை, ஆனால் ஐயாவினுடைய ஏற்புரையை கேட்க வேண்டும் என்பதற்காக சுருக்கமாக இந்த ஒன்றையும் சொல்லிவிடுகிறேன். ஐயா மிகவும் நெகிழ்ந்து சொன்னார், எனக்கு கண்ணீர் கட்டிவிட்டது. சிறு தொண்டரை எப்படி படிக்க முடியும், எப்படி நமது உள்ளம் தாங்கும் என்கிற வருத்தத்தை அவர் பதிவு செய்தார். சிறுதொண்டர் போன்ற கதைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நமது தர்மத்தினுடைய பெருமையை பற்றி பேசுகிற போது கண்ணதாசன் ஒரு இடத்துல சொன்னார், சிறுதொண்டர் போன்ற கதைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு என்று அவர் கூட ஒரு விளக்கம் சொல்ல முடியாத ஒரு இடம் அந்த இடம். அதை ஐயா எழுதியிருக்கிறார்.
அருமையாக எழுதியிருக்கிறார். இது எப்படி பெரிய புராணத்தை கொண்டு போகிற போது நான் சிறு தொண்டரை பற்றி நான் பேசுவதே கிடையாது. ஆனால் இனி நான் பேசுவேன். பெரிய புராணத்தை கொண்டு போகிற போது ஐயாவுடைய கவிதையும் கூடவே கொண்டு செல்லுவேன். அப்படி இருக்கிறது. அவ்வளவு எளிமையும் இனிமையும் உடையதாக இருக்கிறது. கேட்டால் அப்படி புரியும். ஐயா சொல்லுகிறார், என்ன சொல்ல வருகிறார்? அதில் சிறுதொண்டர் மாத்திரம் இல்லை, அந்த சந்தன நங்கை, அந்த வீட்டில் இருந்த அந்த பெண்ணு, அப்பூதியாடிகளுடைய மகன் மூத்த திருநாவுக்கரசு, எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறார். சிறுதொண்டர், அவருடைய மனைவி திருவெண்காட்டு நங்கை, சிறுதொண்டருடைய மகன், இவர்கள் எல்லாரும் மலர்ந்த முகத்தோடு தன்னை இறைவனுக்கு காணிக்கையாக்குகிறார்கள். கடைசியில் ஒரு வரி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? பற்றற்ற பரமஞானியின் முற்றும் துறந்த மோன நிலை. ஐயாவுடைய வார்த்தை. பற்றற்ற பரமஞானியின் முற்றும் துறந்த மோன நிலை. இது எதுவுமே எனக்கு இல்லை, எதுவுமே என்னுடையது இல்லை, எல்லாமே இறைவனுடையது என்று நினைக்கிற போது அது கண்ணீருக்கு இடமில்லை, கவலைக்கு வாய்ப்பில்லை. ஆமாம், அதுதான் காரணம். அப்படி நினைத்து கொண்டால் இதில் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்கிற அந்த நிலையை அவர்கள் அடைந்து விட்டார்கள். அதை ஐயா அவர்கள் மிகவும் அருமையாக சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் எவ்வளவோ சொல்லியிருக்கிறார், சொல்லுவதற்கு நேரமில்லை. சில நிமிடங்களில் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். இந்த ஒப்பரிய வாய்ப்பை எனக்கு கொடுத்த உங்கள் அனைவருக்கும், குறிப்பாக ஐயா நாஞ்சில் நெடுமாறன் ஐயா அவர்களுக்கும், பணிபுரிந்த நாள்களில் அவர் பேசுவதை கேட்டு கேட்டு நாங்கள் வளர்ந்தோம். அவரிடம் ஒரு மேடையில் கூட நான் பங்கெடுத்தது கிடையாது. நேற்று முதல் முறையாக பேசியிருக்கிறேன், இன்று 2வது முறையாக பேசியிருக்கிறேன். அவர்கள் நீண்ட காலம் வாழ வேண்டும், மீண்டும் இந்த மண்ணுக்கு வந்து, மீண்டும் என்பது வெளிநாட்டிற்கு அவருடைய குடும்பத்துடன் செல்ல இருக்கிறார். மீண்டும் இந்த இந்தியாவுக்கு வரும்போது நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பயணம் செய்வோம். அடுத்த புத்தகத்தை கொண்டே வந்துடணும். அடுத்த படைப்பு பல புத்தகங்கள். பெரிய புராணத்தை முழுவதுமாக நீங்கள் எழுத வேண்டும். பெரிய புராணத்தை நீங்கள் முழுவதுமாக எழுத வேண்டும். அதற்கு எல்லாம் அல்ல இறைவன் ஆற்றையும் நீற்றையும் சூடிய எம்பெருமான் சிவபெருமான் உங்களுக்கு துணை இருப்பான் என்று சொல்லி வாழ்த்துவதற்கு வயதில்லை, வணங்குகிறேன் என்கிற பொதுவான ஒரு பழக்கமாக இல்லாமல் சிறப்பாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தனை செய்து கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.